யாரை வந்தாலும் வந்தோன்னே வாடா 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 என்னடா சாப்பிட்டீங்களாடா அப்படிங்கிற 2 பேரும் உட்கார வச்சு வீட்டில் இருக்க தேங்கோல் எடுத்து அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று கொடுத்தேன்னா அவன் மகிழ்வான். பரவாயில்ல, அந்த வீட்டுக்கு போனோம், அந்த அம்மா ஒன்றுமே கேட்கல. நம்ம அண்ணன் முந்தான வீட்டுக்கு போன பாரு, உள்ளே போனோடனே அவங்க வந்து ஒன்றும் பேசாமல் தண்ணி கூட கொடுக்காம அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நம்மளை கூப்பிடல அப்படின்னா அந்த புள்ள எந்த வீட்டை மதிக்கும்? இது வந்து இந்துக்கள் வாழும் வீடு, இந்துக்கள் வாழும் வீட்டுக்கு முஸ்லீம் வரக்கூடாதா? ஏன்னா அப்படி ஆக்கிட்டீங்களா? இப்போ நான் சொல்றேன், முஸ்லீம் பிறந்த வீட்டுல என்ன செய்யுது? வீட்டுல ஒரு முஸ்லீம் இருக்காரு. நாளைக்கு இங்க திருவாசகம் வாசிக்கும் போது எனக்கு பிடிக்கலன்னு இவர் நினைச்சா இல்ல, நான் வருவேன் முன்னாடி நிப்பேன். நான் நல்லா திருவாசகம் நீங்க ஓதுங்க, நான் முதல் ஆளா வந்து நிப்பேன், சாப்பாடு போடுங்க, செட்டிநாடு சாப்பாடு. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாண காட்சிக்கு வந்து, சந்தோஷமான இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இஸ்லாமிய வந்திருக்காங்க, அது ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் விருப்பத்தை செய்யறாங்க. நான் வந்து அர்ஜுன் சம்பத் அறிக்கை கொடுத்தோம்னு நான் தான் நினைச்சேன். அர்ஜுன் சம்பத் நாட்டுக்குள்ள ஏற்படுத்துற பதட்டத்தை என் வீட்டுக்குள்ள ஏற்படுத்த விடவே மாட்டேன். அதுதான் நீங்க இடம் மாதிரி. ஆமா, நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டையே போட மாட்டேன், யாரோடையும் பதட்டத்தை ஏற்படுத்தவே மாட்டேன். நான் அதை இணக்கமாக்குவேன். என்ன இப்போ என்ன தீங்கு செஞ்சுட்டாருன்னு கேட்பேன் எல்லார்ட்டையும். என்னப்பா அவருக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்ற தப்பாப்பான்னு கேட்பேன் நான். நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இடத்துல உடஞ்சு அடறாரு. ஒரு 25 வருஷ வலி அது. அவரால் பேசவே முடியல. இயல்பா எனக்கு அதெல்லாம் உண்மையில என்னால ரொம்ப நானும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன். நல்ல வேலை அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்துல்லா வந்து தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சோன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனிச்சதுக்கு அப்புறம், தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனிச்சு. இயல்பா வந்து நேத்தும் நிறைய பேரை ப்ரெஷர் பண்ணி நேத்தும் வரவிடாம நிறைய அடேங்கப்பா அதை மீறி வந்தவங்க தான் அது. அடேங்கப்பா அதை ஏன் கேக்குறீங்க? இது வந்து எங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு. நாங்க வந்து குடும்ப பிரச்சனை எல்லாம் நாங்க பேச கிடையாது. ஏன்னா இப்பயே வந்து கமெண்ட் போடுற 10 பேர் போடுவாங்க இது உங்க குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இது குடும்ப பிரச்சனை, நாட்டுடைய விஷயம். இந்த குடும்பம் தான் இதை போலதான் இந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வீட்டிலும் இருக்கும். அந்த வீட்டுக்குள் வரக்கூடாது. ஒரு தனியார் வீட்டில் நடத்தலாமா? தனியார் வீட்டில் தான் நடத்தணும். பொது இடத்துல நடத்தினாதான் பங்கு வரணும். போலீஸ் சொல்ல பெர்மிஷன் வாங்கணும். தனியார் வீட்டுக்குள்ள இதை போன்ற விஷயங்களை ஆதரிக்க வேண்டாமா? நல்லதுதாங்க அந்த குடும்பத்துல இருந்து. செட்டிநாட்டில் ஒரு சொல்லு உண்டு, அந்த வீடு பெரிய மனுஷ பயில வாழ்ற வீடுமாங்க. எல்லா வீட்லயும் மனுஷன் தானே வாழ்றாங்க. அதனால அந்த வீடு மட்டும் மனுஷ வீடா இருக்கு. மனுஷ வீடு ஏன் மனுஷ வீடு அப்படின்னா அது எந்த வேற்றுமையும் வளர்க்காது. யார்ட்டையும் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தும். அப்படி நடத்துறவர்களுக்கு வாழ்ற வீட்டுக்கு பேர் மனுஷ வீடு. இதை மனுஷ வீடு ஆக்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின ஒரு பாய் வந்து பாசிங் நிலையத்துக்கு போனோம்னா ஒரு வேளை சாப்பிட்டு போகலாம், அப்போ நம்மளை கூப்பிடுவாங்க நினைச்சா அதை விட பெருமை அந்த வீட்டுக்கு நான் என்ன கொண்டு சேர்த்த முடியும்?